அஸ்ட்ரோபக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். பராபவ வருஷம் ஆவணி மாதம் 18/8/2026 17/9/2026 வரலாம் உண்டான 31 நாட்கள். இந்த ஆவணி மாதம் அப்படின்னு சொல்கிறது தட்சிணாயனத்தில் வருது. ஆவணி மாதத்தில் திருமணங்கள் எல்லாமே இல்லற வாழ்க்கைக்கு உண்டான எல்லா விதமான லௌகீக வாழ்க்கைக்கு உண்டான உலக இயலுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நடக்கக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய விஷயமாக சொல்ல போகிறது. முதல்ல காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான அதாவது மிதுன ராசியில் செவ்வாய் இருக்கார். குருவும் புதனும் கடகத்தில் இருக்கார். குரு உச்சம் பெற்று இருக்கார். கடகத்தில் இருக்கக்கூடிய குரு உச்சம் பெற்று இருக்கார். புதனும் சேர்ந்து இருக்கார். புதன் அன்றைக்கே கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு மாறுறார். சிம்மத்தில் சூரியனும் கேதுவும் இருக்கக்கூடிய நாள். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கும்பத்தில் ராகுவும் சனி மீனத்தில் வக்கரகதி அடைஞ்சும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நீச்சப்பட்டு போகிறார் கன்னியில். மாற்றங்கள்னு பார்க்கும்போது 18ஆம் தேதி அன்றைக்கி, அதாவது 18/8/2026 அன்றைக்கே புதன் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரார். அதற்கு பிறகு 1/9/2026 அன்றைக்கி சுக்கிரன் கன்னியிலிருந்து தன்னுடைய சொந்த வீடான துலாத்துக்கு போகிறார். 3/9/2026 அன்றைக்கி சிம்மத்தில் இருக்கக்கூடிய புதன் கன்னிக்கு போய் ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பெறார். இதுதான் இந்த ஆவணி மாதத்தில் கிரகத்தினுடைய மாறுதல்கள். சரி, இந்த மாதத்தினுடைய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல ஆவணி மூலம். அதை தவிர பார்த்தாலே அன்றைக்கி வாஸ்து நாள் மத்தியானம் 2:31 1:30 மணி நேரம் இருக்குது. இந்த ஆவணி மூலத்தன்னைக்கு அது உங்களுக்கு 23/8/2026 வருது. 6ஆம் தேதி ரிக் உபாகர்மா இருக்குது. அது தவிர அன்றைக்கி ஸ்ரவண நட்சத்திரம்ன்றதுனால ஓணம் பண்டிகை கேரளாவில் மிகவும் பிரசித்தி. ஓணம் பண்டிகை 27ஆம் தேதி அப்படின்னு பார்த்தாலேனால் எஜுர் உபாகர்மா. எல்லோரும் 2 பேருக்குமே அதாவது ரிக் எஜுர் சாம இந்த 3 வேதத்திற்குமே காயத்ரி ஜபம் அப்படின்றது பார்த்தோம்னா 28/8/2026 அன்றைக்கி 4/9 அன்றைக்கி கோகுலாஷ்டமி. சாமவேத உபாகர்மா உங்களுக்கு 13/9 அன்றைக்கி வருது. விநாயக சதுர்த்தி 14/9/2026. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. இந்த ராசியை பார்த்தோம்னா மேஷ ராசிக்கு 7 சனி ஆரம்பிச்சுடுத்து. மார்ச் மாதத்திலிருந்து மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுட்டே வருது. மேஷ ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இப்போது வக்கரகதியில் சனி பகவான் இருக்கார். வக்கரகதியில் சனி பகவான் இப்போது ஜூலை 15 தேதியிலிருந்து வக்கரத்தில் இருக்கார். அது கொஞ்சம் ஒரு பெருமூச்சு விடுறதுக்கு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குருவின் பார்வை வேறு இருக்குது. அதனால் மாற்றங்கள் பிரச்சனைகளில் கொஞ்சம் கம்மியாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த மாதம் அதாவது பராபவ வருஷம் ஆவணி மாதம் 18/8 17/9 வரலும் உண்டான காலகட்டத்தில் என்ன மாறுதல்கள்? பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு தான் மாத பலன்களை சொல்லுவோம். இந்த மாத பலன்களை பார்க்கும்பொழுது சூரியன் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். இருந்தாலும் கேதுவோடு சம்பந்தம் படுறதுனால அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்காது. குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு. குழந்தை பிராப்திக்கு எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த மாதத்தில் 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா செவ்வாய், அவர் 3ஆம் இடத்துல இருக்கிறார். 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறது ரொம்ப விசேஷம். எந்த ஒரு விஷயத்தையும் அதாவது யார் தடுத்தாலும் ஒரு கண்டினியூஸாக போராடி ஜெயிக்கக்கூடிய வல்லமை கொடுக்கக்கூடியது. அதாவது விடாமுயற்சி எடுக்கக்கூடிய காலகட்டம். அது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கே தீரும். எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து சிறு சிறிதாக வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், நிச்சயம் வெற்றி உண்டு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகளுக்கு உண்டான விஷயங்களை தள்ளி தள்ளி உள்ளே போய் அந்த பிரச்சனைகளை வென்று தீருவீர்கள். அது மேஷராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருக்கார். இருந்தாலும் இளைய சகோதரர்களோட சிறு சிறு பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா செவ்வாய் புதன் வீட்டில் போய் உட்காந்துருக்கிறதுனால அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எழுத்து பணியில் இருக்கிற வாழ்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர பார்த்தீங்கன்னா
சர்ஜன்ஸ், அதாவது மருத்துவ சம்பந்த அதாவது அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் ஒரு பெரிய மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. மண், ஜல்லி இந்த மாதிரி வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதாவது இவ்வளோ நாளாக பிரச்சனை இருந்தது, இப்போ நல்லபடியாக மாறுதல்கள் இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனும் 4ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்து அன்றைக்கே மாறுறார், 5ஆம் இடத்துக்கு போகிறார். சூரியன், புதன் மற்றும் கேத்துவோடு சம்மந்தப்பட்டு இருக்குது. அதனால் 3ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஆண் வீரியம் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது தவிர பார்த்தோம்னா ஆண் மலட்டுத்தன்மை இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதில் ஒரு விடிவு காலம் வரும். அதனால் கர்ப்பம் தரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தோம்னா இந்த மாதத்தில் 6ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சப்படுறதுனால சிறு சிறு தொல்லைகள் எதிர்பாலினத்தவர் மூலியமாக வரும். அது தவிர உங்களுக்கு புதிய கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். 1/9/2026 அப்புறம் பார்த்தோம்னா சப்தமத்தில் சுக்கிரன் வர்றார். அதாவது எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலம், எடுத்த காரியங்கள் நிச்சயமாக வெற்றிகரமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அது தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய சொந்த தொழிலில் பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி, அவர் போய் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால, வக்கரகதியில் இருக்கிறதுனால இப்போ செலவுகள், உங்களுடைய தொழிலுக்கு போடக்கூடிய செலவுகள் சற்று கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 1/9/2026 அப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ஏன்னா சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று வரப்போகிறார். அவரே உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதி. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வெற்றி இருக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். 3/9/2026 அப்புறம் புதன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறார். 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல ஆட்சின்றதுனால எல்லா விதமான போட்டியிலும் வெற்றி பெறுவீர்கள். அதாவது முயற்சிகள் விடாமுயற்சி பண்ணுவீங்க. ஏன்னா ராசிநாதனே 3ஆம் இடத்துல இருக்கார். 3/9 அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த போட்டியிலையும் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதனால் கவலைப்படவே தேவையில்லை. இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது, பெரிய மாறுதல்களை கொடுக்க போகிறது. இவ்வளவு நாளாக ஒரு சிறு சிறு தொல்லைகள் இருந்தது எல்லாமே மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். எடுத்த காரியங்களில் நிச்சயமாக ஜெயம் இருக்கும். பேச்சில் நல்ல ஒரு நளினம் இருக்கும். உங்களுடைய பேச்சின் மூலியமாக எல்லா விதமான வெற்றிகளும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையிலும் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. குழந்தைகள் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த மாதம் பார்த்தலையானால் நீங்கள் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மடப்பழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஒரு தடவையாக. அது உங்களுடைய பெரிய மாறுதல்களை ஏற்படுத்தக்கூடும். இந்த மாதம் பார்த்தோம்னா உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 20/8, 21/8, 22/8 இந்த 3 நாட்களும். அதற்கப்புறம் 16/9, 17/9 5 நாட்கள் சந்திராஷ்டம். உங்களுடைய ராசிக்கு, ஜனன ராசிக்கு 8ஆம் இடத்தில் கோச்சார பிரகாரம் சந்திர பகவான் வர்றது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். பொறுமையாக இருந்து நகர்ந்து போகிறது ரொம்பவுமே நல்லது. இந்த காலகட்டம் மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாறுதல்களையும் வெற்றிகளையும் எடுத்து கொடுக்கும். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்களேனா 3ஆம் இடத்தில் குரு பகவான், 11ஆம் இடத்தில் சனி பகவான். வருட கிரகங்கள் ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னா அவர் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமண யோகம் நிச்சயமாக உண்டு. எந்த காரணத்தை கொண்டும் பார்த்தோம்னா திருமணம் நிச்சயமாக இவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருக்கிறது தட்டி தட்டி போயிருக்கும். ஆனால் ஆடி மாதம், போன மாதம் ஆடி மாதம்ன்றதுனால சில பேர்லாம் இந்த ஆடி மாதம்ன்றதுனால ஜாதகத்தில் பார்த்துருக்கவே மாட்டா. ஜாதகத்தை எடுத்து அந்த இது மேட்சிங் இருக்கா அப்படின்றத கூட பார்த்துருக்க மாட்டா. இப்போ ஆவணி மாதம் நிச்சயமாக கல்யாணம் நிச்சயமாக அதாவது கைகூடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. சரி, இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னா இந்த மாதம், அதாவது ஆவணி மாதம் பராபவ வருஷம் 18/8 17/9/2026 வரலும் உண்டான நாட்களில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி
3ஆம் இடத்துலேருந்து அன்றைக்கே 4ஆம் இடத்துக்கு போகிறார். 4ஆம் இடத்துக்கு சூரியன், புதன் மற்றும் கேத்துவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் சிறு சிறு மனக்குழப்பங்கள் அதிகமாக வரும், மறதி அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். விநாயகர் கோவிலில் போய் வழிபட்டு வாங்கோ, நிச்சயமாக அருகம்பல் போய் போட்டுட்டு வாங்கோ, அது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா மறதி கேது இருக்கிறதுனால நிச்சயமாக மறதி அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் எந்த ஒரு விஷயத்தை படித்தீங்கனாலும் கரெக்டாக எக்ஸாம் எழுதும்போது அதை மறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் ஒரு தடவைக்கு 100 தடவை படிக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஒரு தடவைக்கு 10 தடவையாவது படிங்க, ரொம்பவும் நல்லது. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புதன் இந்த மாதத்தில் உங்களுக்கு 4ஆம் இடத்துல 4ஆம் அதிபதியான சூரியன் ஆட்சி பெற்று போயிருக்கார். இருந்தாலும் கேத்து சம்பந்தம் இருக்குது. அதனால் உங்களுடைய சுகங்கள் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளியூர் வெளிமாநில ட்ராவல் கொஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் ஒரு சிறு சிறு பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் புதுசாக ஏதாவது கல்வித்துறையில் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சப்பட்டு போயிருக்கார். அதனால் 6ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதும் ராசிநாதன் 5ஆம் இடத்துல நீச்சப்படுறதுனால கொஞ்சம் மனசுக்குள்ளே ஒரு சிறு சிறு பயம் இருக்கும். என்னடா நம்மளுக்கு இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு யோசிக்க தோணும். கவலைப்பட தேவையில்லை. 1/9/2026 உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி பெற்று போகிறார் 6ஆம் இடத்துல. அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் போட்டியிலும் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். கவலைப்படவே தேவையில்லை. அது தவிர பார்த்தீங்கன்னா 3/9/2026 ராசிநாதன், அதாவது உங்களுடைய ராசிக்கு 2-5 அதிபதினு சொல்லக்கூடிய புதனும் 5ஆம் இடத்துல ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பெறுறார். அதனால் திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நிச்சயமாக உங்களுடைய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் ஏறக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய தொழிலில், உங்களுடைய வேலையில் மிகப்பெரிய மாறுதல்கள், ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 5ஆம் இடத்துல புத பகவான் ஒரு 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற புதன், மூல திரிகோணத்தில் இருக்கக்கூடிய புதன். அதனால் ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. வெளிநாடு வெளியூர் சென்று வரக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும். அது தவிர உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால செலவுகள் அதிகமாக இருக்கும். போதிய பண வரவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பேச்சில் ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கிறது நல்லது. தடித்த பேச்சுக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் 6ஆம் இடத்தில் வரக்கூடிய சுக்கிரன், நீங்கள் எந்த ஒரு போட்டித் தேர்வு எழுதினாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிநாதனே 6ஆம் இடத்துல போய் இருக்கிறது நிச்சயமாகவே விசேஷம்தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். கடன் மூலியமாக எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் வரும். போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவீங்க. புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. திருமண பாக்கியம், யோகம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 5ஆம் அதிபதியும் 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்க நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுக்கு பதவி, அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். ராசிநாதனே 5ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். அவரே உங்களுடைய ராசிக்கு இன்னொரு வீடான, அதாவது உங்களுடைய ராசிநாதன் இன்னொரு வீடான துலாத்தில் ஆட்சி பெற்று போகிறதுனால எல்லா விதமான ஏற்றங்களும் வரும். இருந்தாலும் சிறு சிறு கடன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 6ஆம் இடத்துலேயே சுக்கிரன் போயிருக்கிறதுனால. இருந்தாலும் எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும். போட்டித் தேர்வு எல்லாத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. திருமண யோகம் உண்டு. திருமண பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படும். திருமணமானவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பேச்சில் கவனமாக இருங்கோ. பணம் வரவு நல்லபடியாக இருக்கும். இருந்தாலும் செலவுகளும் அதற்கு ஏற்றார் போல் இருக்கக்கூடிய வாய்ப்பு. குடும்பாதிபதியானவர், அதாவது சப்தமாதிபதி குடும்பாதிபதியாக இருக்கக்கூடிய காலகட்டம், குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகளும் மிகவும் அதிகமாக இருக்குது. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. சொந்த தொழிலில் மிகப்பெரிய மாறுதல்கள் வரக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. வேலையில் உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். ப்ரமோஷன் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகளை சிறு சிறு நாட்கள் தள்ளி வைக்கிறது நல்லது. அந்த நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் 22/8, 23/8, அதை தவிர 24/8, இந்த 3 நாட்களும் சந்திராஷ்டம நாட்களாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். இந்த மாதத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷம் இல்லைன்னா
லக்ஷ்மி நரசிம்மரை போய் வழிபடுங்க. வெள்ளிக்கிழமை இன்னைக்கு லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமை யோக நரசிம்மருக்கு பானகம் பிரசாதம் பண்ணுங்க. அது பண்ணலைன்னா நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான தடங்களையும் தாண்டி உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் சேரும்.